வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் திடீர் கனமழை. திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், மயிலாப்பூர், ராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. திருச்செந்தூரில் காலை முதல் கொட்டி தீர்த்த கனமழை. சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேங்கை வயல் தீண்டாமை விவகாரத்தில் காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகியோருக்கு ஜாமீன். புதுக்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உத்தரவு. தங்கள் தலைமையில்தான் கோவில் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது. திருவிழாவில் பங்கேற்க அனைத்து பிரிவினருக்கும் உரிமை உள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சமூக நலத்துறையில் உள்ள மகளிர் மேம்பாட்டுக்கென தனித்துறையை உருவாக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழர்கள் குறித்து மத்திய பாஜக அமைச்சர்களின் விமர்சனங்களை சுட்டிக்காட்டி பதிவு. $10,000 கோடி கொடுத்தாலும் நாசக்கார நாக்பூர் திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என முதலமைச்சர் உறுதி. ஹிந்தி, சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என தர்மேந்திர பிரதான் பிளாக்மெயில் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார். யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனால்தான் நான் ஏற்கனவே உறுதியா சொன்னேன், திட்டவட்டமா சொன்னேன், அழுத்த திருத்தமா சொன்னேன். 2,000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொல்றேன். கல்வியை மதவாதத்துடன் புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை ஒரு நாளும் ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் கல்வியை அழித்து ஒழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் காட்டும். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 800 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் பூங்கா அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. யுஜிசி பிரதிநிதியை தவிர்த்துவிட்டு தேடுதல் குழு அரசாணை வெளியிட்டது நீதிமன்ற அவமதிப்பு செயல். தமிழ்நாடு உடற்கல்வியியல் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சனம். மத்திய அரசுக்கு எதிராக மக்களவையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி எம்பிக்கள் 2வது நாளாக அமளி. ஹிந்தி திணிப்பு, கல்வி நிதி விடுவிப்பு உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி அவையில் முழக்கம். माननीय मंत्री महोदय, माननीय सदस्य தொகுதி மறுசீரமைப்பு, கல்வி நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்த நோட்டீஸ் மீது விவாதம் நடத்த மாநிலங்களவையில் அனுமதி மறுப்பு.
மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் அமளி. Please let me finish. Please, एक मिनट बात अपनी संजय जी अपनी बात माननीय प्रमोद जी नो पॉइंट ऑफ ऑर्डर मुझे पूरा करने दीजिए पहले. Honorable members may recall that detailed rulings on Rule 267 on 8th December. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசை கண்டித்து தமிழக எம்பிக்கள் போராட்டம். இந்தி திணிப்புக்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து தமிழக எம்பிக்கள் முழக்கம். தமிழ்நாட்டு எம்பிக்கள் குறித்து மக்களவையில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய சர்ச்சைக்குரிய பகுதி அவை குறிப்பிலிருந்து நீக்கம். அவை குறிப்பிலிருந்து அமைச்சரின் பேச்சை நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நடவடிக்கை. காஞ்சிபுரம் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி பிரபல ரவுடி வசூல் ராஜா வெட்டி கொலை. பட்டப்பகலில் நடந்த கொலை சம்பவத்தால் மக்கள் அச்சம். பிரபல ரவுடி வசூல் ராஜா நாட்டு வெடிகுண்டு வீசி கொன்றுவிட்டு கொலையாளிகள் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. கொலை நடந்த இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்து விசாரணை. தஞ்சாவூர் ஏழுப்பட்டியில் பிரபல ரவுடி குருந்தையன் மர்ம கும்பலால் வெட்டிக்கொலை. முன்விரோதம் காரணமாக பழிக்கு பழியாக கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான தனியார் ஆம்னி பேருந்து. லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய பயணிகள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 992 கோடி ரூபாய் ஊழல். அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் குற்றச்சாட்டு. 96x2 போட்டிங்கன்னா 992 கோடி ரூபாய் இந்த ஒப்பந்தத்தினால் நம்ம இந்த 2 ஆண்டுகள்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய லாஸ். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை சிறப்பு நீதிமன்றம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 38வது கூட்டம் தொடக்கம். டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, கேரள மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. கோவை பொள்ளாச்சியில் தர்மேந்திர பிரதானின் உருவபொம்மை எரிப்பு போராட்டத்திற்கு பதிலடியாக பாஜக போராட்டம். போராட்டம் நடத்த திரண்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டபோது தள்ளுமுள்ளு. நெல் விளைச்சல் வீழ்ச்சியால் உழவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் திமுக குழு சந்திப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு. தாம் 2 முறை தமிழகத்திற்கு வந்து நடத்திய ஆலோசனை கூட்டங்களில் தமிழக அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றச்சாட்டு. தமிழக மக்களை வணங்குகிறோம், தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிறோம் என மக்களவையில் பேச்சு.
मंत्री आया, मुझे आप बुला ले, मैं खुद तमिलनाडु चला आऊंगा। हम तमिलनाडु की महान जनता को प्रणाम करते हैं, तमिल संस्कृति को प्रणाम करते हैं, तमिल भाषा को प्रणाम करते हैं। हम सब भारत माँ के लाल, भेदभाव का कहाँ सवाल, कोई भेद नहीं होगा। எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குனர் சங்கரின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை. தனி நீதிபதி சங்கருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்துள்ள நிலையில் புகாரின் இறுதி முடிவுக்காக காத்திருக்காமல் நடவடிக்கை எடுத்தது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் கஞ்சா மற்றும் கேட்டமைன் ஊசி வடிவில் பயன்படுத்தியதாக புகார். பயிற்சி மருத்துவர்கள் 3 பேரை கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை. தேர்தல் தொடர்பாக தீர்க்கப்படாத பிரச்சினைகள் இருந்தால் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம். தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளிடமிருந்து பரிந்துரைகளை வரவேற்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். கடலூரில் மாமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டத்தில் இருந்து பாஜக கவுன்சிலர் வெளிநடப்பு. தான் தாழ்த்தப்பட்டவன் என்பதால் தமது வார்டுக்கு எந்த ஒரு வசதியும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு. காவல்துறை உரிய பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். கொடைக்கானல் ஏற்காட்டில் சாலையில் வாகனங்கள் செல்வது தெரியாதபடி கடும் பனிப்பொழிவு. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். செங்கல்பட்டில் அதிமுக நகர ஐடி விங் செயலாளரை திமுகவினர் கடுமையாக தாக்கியதாக புகார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சேலம் மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வலியுறுத்தி கோட்டை மைதானத்தில் பதாகைகள் ஏந்தி முழக்கம். ஹோலி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் வடமாநில தொழிலாளர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை என தமிழகம் முழுவதும் காலை முதல் வெளுத்து வாங்கிய மழை. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கரூரில் பட்டப்பகலில் ஆம்னி வேனில் கடத்தப்பட்ட கல்லூரி மாணவி தனிப்படை போலீசாரால் பத்திரமாக மீட்பு. ஒருதலை காதலால் மாணவியை கடத்தியதாக 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லை மாவட்டம் மிட்டமொழி அருகே புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த ஐயாத்துரை உயிரிழப்பு. தந்தை இறந்த சோகத்திலும் கனத்த இதயத்துடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவி மதுமிதா. ராமநாதபுரத்தில் தனது தாய் இறந்த நிலையிலும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத சென்ற மாணவி. தேர்வு எழுதிய பிறகு தந்தையை கட்டிப்பிடித்து கதறியதைக் கண்டு கலங்கிய உறவினர்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற மாசி மகா தேரோட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். வட மாநிலங்களில் களை கட்டிய ஹோலி பண்டிகை கொண்டாட்டம்.
வண்ண பொடிகளை பூசி கல்லூரி மாணவிகள் உற்சாக நடனம். அரசுமுறை பயணமாக மொரிஷியஸ் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்நாட்டு பிரதமர் நவீன் சந்திரா மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்திய வழக்கு கர்நாடக அரசின் இணை முதன்மை செயலாளரான கௌரவ் குப்தா IAS விசாரணை அதிகாரியாக நியமனம். பன்னா புலிகள் காப்பகத்திலிருந்து 25 மாத புலி மத்திய பிரதேச மாநிலம் மாதவ் தேசிய பூங்காவுக்கு மாற்றம். உரிய சிகிச்சைக்கு பிறகு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் முன்னிலையில் பத்திரமாக விடப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டம். மக்கள் விரோத சட்டங்களால் ஏற்படும் பாதிப்பை சுட்டிக்காட்டும் வகையில் பாம்பு பொம்மைகளுடன் முழக்கம். भारतीय जनता पार्टी உலக காற்று மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு 5வது இடம். மாசுபட்ட தலைநகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்தது டெல்லி.